இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரும்போது வீட்டுக்கு வெளியில ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருக்காரு. உடனே இந்த பொண்ணு அவரை பார்த்துட்டு, யாரு நீங்க, எதுக்காக இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்றா. அதுக்கு இந்த பெரியவர், இது பாலு வீடு தானேன்னு கேட்கிறாரு. உடனே அந்த பொண்ணு, ஆமாம், நீங்க யாருன்னு கேட்கிறாள். அதுக்கு இந்த பெரியவர், நான் பாலுவோட அப்பா, இவன் அவனோட பெரிய அண்ணன், நாங்க பாலுவை பார்க்க வந்திருக்கிறோம்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு, நீங்க பாலுவோட அப்பாவும் அண்ணனுமா, அப்புறம் ஏன் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, வாங்க வீட்டுக்குள்ள போகலாம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. கொஞ்ச நேரத்துல பாலு வரான். வந்த உடனே தன்னுடைய அப்பா காலையும் அண்ணன் காலையும் தொட்டு ஆசீர்வாதம் வாங்குகிறான். அதுக்கப்புறம் தன்னுடைய அப்பா கிட்ட, இவ்வளவு நாள் கழிச்சு உங்களை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா, உன்னை பார்க்கவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகனே, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உன்னுடைய வீட்டை கண்டுபிடித்து வந்தோம். அன்னைக்கு உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தினதுல இருந்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணினேன். அதுக்கப்புறம் உன்னைய நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், ஆனா நீ கிடைக்கவே இல்லை. நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் உன்னுடைய அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாரு. அதை கேட்ட உடனே பாலு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. உடனே தன்னுடைய அப்பா கிட்ட, அம்மாவை பத்தி என்கிட்ட சொல்லல, கடைசியா ஒரு தடவையாவது அவங்களுடைய முகத்தை பார்த்திருப்பேன்னு சொல்கிறார். அதுக்கு இவரு, நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியல, அதனால தான் சொல்ல முடியல மகனே. அது மட்டும் இல்லாம உன்னுடைய சின்ன தம்பியும் அவனுடைய பொண்டாட்டியும் சேர்ந்துகிட்டு வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் அவங்க பேருக்கு மாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. எங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியல, அதனாலதான் உன்னையே தேடி வந்தோம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு யாருன்னு கேக்குறாரு. உடனே இவரு, அப்பா நீங்க என்னை வீட்டை விட்டு துரத்தும் போது என்கிட்ட எதுவுமே இல்ல, நான் ஒரு கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு என்னுடைய படிப்பையும் தொடர்ந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சது. இந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அறிமுகப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய அண்ணன் கிட்ட, அவன் உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கிறான், நீங்கள் அவனை எதுவுமே பண்ணலையான்னு கேட்கிறான். அதுக்கு இவரு, அவன் எங்களை ரொம்பவே கேவலப்படுத்திட்டான், அதையெல்லாம் வெளியில சொல்றதுக்கே வெட்கமா இருக்கு, கடைசியா அவன் அப்பா மேலேயே கைய வச்சுட்டான், அதனாலதான் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். அப்பா உன்னுடைய வீட்டுக்கு போலாம்னு சொன்னாரு, ஆனா அப்பா உன்னைய வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டதுனால நீயும் எங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டியோன்னு பயந்தோம். ஆனா என்னுடைய தம்பி இவ்வளவு பெரிய ஆபீசராய் இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாலு கிட்ட, நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க வேற எங்கேயாவது வீடு பார்த்து தங்கிக்கிறோம், அப்பா உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார், அதுக்காக தான் வந்தோம்னு சொல்றாரு. உடனே இவருடைய அப்பா, மகனே என்ன மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட கோவத்துல அப்படி நடந்துகிட்டேன், அதுக்கப்புறம் உன்னைய எப்ப பார்ப்போம்னு குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டே இருந்தேன்னு சொல்றாரு. உடனே இவர், அப்பா அப்படி சொல்லாதீங்க, அப்ப என் மேலையும் தப்பு இருந்துச்சு, நான் படிக்காம ஊர் சுத்திக்கிட்டு இருந்ததுனாலதான் நீங்க அப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டீங்க, இன்னைக்கு நான் படிச்சு ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறேன், அதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்றாரு. இவங்க பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பாலுவோட மனைவி, மாமா நீங்க இனிமே எங்கேயும் போக வேண்டாம், எங்க கூடயே இருங்க, நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன், நீங்கள் என் சொந்த அப்பா மாதிரி, எனக்கு அப்பா இல்ல, இனிமேல் நீங்க தான் என்னுடைய அப்பா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இனிமே சந்தோஷமா வாழலாம்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே இந்த பெரிய அண்ணன், பாத்தீங்களா அப்பா, பெத்த மகனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டான், ஆனால் எந்த ஒரு ரத்த சம்பந்தமும் இல்லாத சின்ன மருமகள் நம்ம மேல இவ்வளவு பாசம் காட்டுறாங்கன்னு சொல்லி நெகிழ்ந்து போகிறார். என்னதான் தன்னுடைய அப்பா தன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டு இருந்தாலும் அது எல்லாம் பெருசா எடுத்துக்காம தன்னுடைய அப்பாவை தன் கூடையே தங்க வச்சு பத்திரமா பாத்துக்கிற இந்த கணவன் மனைவியோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.